வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவ அனுபவங்கள் பலவற்றை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த அனுபவம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. கடம் வித்வான் விநாயகராமின் அற்புதமான அனுபவம். நீ நம்புற தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு அவருடைய மனைவி அவர்கிட்ட சொல்றாங்க. மகா பெரியவாளை போய் பார்க்கறாங்க. மௌன விரதம் இருந்த போதிலும் மகா பெரியவா ஒரு மட்டை தேங்காயை உருட்டி விட்டு விநாயகராமின் சங்கடத்தை போக்கிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடம் வித்வான் விநாயகராம் தன்னோட குலதெய்வத்துக்கு சமமா காஞ்சி பரமாச்சாரியா மேல பக்தி உள்ளவர். ஒரு சமயம் ஏத்தன்ஸ் நாட்டுல கடம் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது அவருக்கு. அவரோட வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியமும் தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசேனும் பங்கெடுத்துக்க இருந்தா. பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அது. நிகழ்ச்சிக்கு 2 நாள் முன்னாலேயே ஏத்தன்ஸுக்கு விநாயகராம் வந்துடுறதுன்னும் மற்ற 2 பேரும் லண்டன்ல ஒரு கச்சேரியை முடிச்சிட்டு அங்கேருந்து ஏத்தன்ஸுக்கு வர்றதாவும் ஏற்பாடு செஞ்சிருந்தா. குறிப்பிட்ட நாள்ல ஏத்தன்ஸுக்கு போய் சேர்ந்தார் கடம் வித்வான். விமானத்துல போய் இறங்கினவரை சகல மரியாதையோட அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டல்ல தங்க வச்சா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருந்தவா. நாளை மறுநாள் தான் கச்சேரி. இங்க சகல வசதியும் இருக்கு, அதனால நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவா புறப்பட்டுட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு. தெரியாத நாடு, புரியாத இடம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட கொஞ்ச நாளி கடம் வாசிச்சுட்டு இருந்தா சொந்த ஊர்ல இருக்கிறாப்புல மனசுக்கு இதமா இருக்கும்னு நினைச்சுட்டு கடம் இருந்த பொட்டியை திறந்தார் வித்வான். அடுத்த கணம் அவருக்கு கண் இருட்டிடுத்து. ஏசி குளிரையும் தாண்டிண்டு உடம்பு குப்புன்னு உயர்த்துது. கத்துறதா அழறதா ஒண்ணுமே புரியாம விக்கிச்சு போய் நின்னார் விநாயகராம். ஏன்னா பொட்டிக்குள்ள இருந்த அவரோட வாத்தியம் சுக்கு நூறா உடைஞ்சு கிடந்தது. நொறுங்கி போய் கிடந்த வாத்தியத்தை பார்த்த நொடியே அவரோட மனசும் முழுசா நொறுங்கிடுத்து. இந்தியாலேயே இருந்தாலும் கூட நல்லதா ஒரு கடம் வேணும்னா சட்டுன்னு கிடைச்சிடாது. அப்படி இருக்கிறச்ச கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற நாட்டுல கடம் எப்படி கிடைக்கும்? அவ்வளவுதான். வாத்தியமும் போச்சு, வாய்ப்பும் போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவர் மனசை தேத்திண்டு தன்னோட ஆத்துக்காரிக்கு போன் பண்ணார். நிலைமைய விளக்கி சொன்னார். ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு வந்துடுறேன்னார். அவசரப்படாதீங்கோ, நான் உடனே மடத்துக்கு போய் மகா பெரியவாளை பார்த்து வேண்டிக்கிறேன். நாம தெய்வமா கும்பிடுற அவர் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னார் விக்கு விநாயகராமின் மனைவி. அங்க வித்வானுக்கு ஒண்ணுமே புரியல. சட்டை பையில வச்சுட்டு இருந்த மகா பெரியவாளோட படத்தை எடுத்து கையில பிடிச்சுண்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தார். மற்ற வாத்தியக்காராளுக்கும் போன் பண்ணி விஷயத்த சொன்னார். அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் நாங்க வர வரைக்கும் அங்கேயே இருங்கோ, வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இவர் மகா பெரியவா நாமத்தை மந்திரமா ஜபிச்சுட்டே இருந்தார். வித்வானோட மனைவி மடத்துக்கு போன சமயத்துல மகா பெரியவா மௌன விரதத்துல இருந்தார். ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்காரர் அயல் தேசத்துல கடம் உடைஞ்சு சங்கடப்படுறத ஆச்சாரியா கிட்ட அழுதுண்டே சொன்னார். எல்லாத்தையும் கேட்டு இருந்த மகா பெரியவா மட்டை தேங்காய் ஒன்னை எடுத்து உருட்டி விட்டார். அவ்வளவுதான். வேற ஒன்னும் செய்கை கூட காட்டல. ஒன்னும் புரியாம கண் கலங்கிண்டே வித்வானோட மனைவி நகர. அதே நேரம் அங்க ஏத்தன்ஸ்ல ஒரு அதிசயம் நடந்தது. ஏத்தன்ஸ் வந்த வயலின் வித்வானும் தபேலா வித்வானும் ஒரு கடத்தை எடுத்துட்டு வந்து வித்வான் விநாயகராம் முன்னால வச்சா. அத பார்த்ததுமே சந்தோஷத்துல கண்லேருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்ட, இது எப்படி கிடைச்சது அப்படின்னு தழுப்பா கேட்டார் விக்கு விநாயகராம். லண்டன்ல எங்கேயாவது கடம் கிடைக்குமான்னு விசாரிச்சோம். ஒரே ஒருத்தர்கிட்ட இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அவரை தேடி போய் கேட்டோம். தாங்கிட்ட கடம் இருக்கிறதா சொன்னார். தான் இந்தியா வந்த சமயத்துல பெரிய வித்வான் ஒருத்தர் தனக்கு அதை பரிசா கொடுத்ததாகவும் அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டார். வேற வழி எதுவும் தெரியாம என்ன பண்றதுன்னு தவிச்சோம். அந்த சமயத்துல யாரோ உந்துனாப்புல அவருக்கு கடத்தை பரிசா கொடுத்தவர் யாருன்னு கேட்கணும்னு தோணித்து கேட்டோம். த கிரேட் கடம் பிளேயர் விக்கு விநாயகராம் அப்படின்னார். எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல.
நீங்க தான் கடம் முடிஞ்சு போய் சங்கடத்துல இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னோம். கடத்தை சந்தோஷமா கொடுத்துட்டார். கடத்தை வாங்கி கண்ணில் ஒத்திக் கொண்டார் வித்வான். அதுக்குள்ள ஏதோ ஒரு காகிதம் மடிச்சு வச்சிருந்தது. அதை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா அதுக்குள்ள நீ நம்புற தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருந்தது. தன்னோட ஆத்துக்காரிக்கு போன் பண்ணினப்போ அவ சொன்ன அதே வார்த்தைகள். நான் எப்பவோ யாருக்கோ கொடுத்த கடம் இப்போ என்னோட சங்கடத்தை போக்குறதுக்கு எனக்கே திரும்பி கிடைச்சிருக்கு. எல்லாம் மகாபெரிவாளுடைய அனுகிரகம் அப்படின்னு புரிஞ்சுட்ட கடம் வித்வான் இருந்த இடத்துல இருந்தே மகாபெரிவாளை நினைச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.